ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் பத்தி பார்த்தோம். தட் இஸ் லாட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட் பத்தி பார்த்தோம் இல்லையா? லாட்டிடியூட வச்சு நாம வந்து நார்த் அண்ட் சவுத்ல எங்க இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் லாட்டிடியூட்ஸை வச்சு சூரியனுடைய பிரசன்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அண்ட் செகண்ட்லி லாஞ்சிடியூட் அப்படிங்கிறது முக்கியமா நாம வந்து கிரீன்விச் மெரிடியன்ல இருந்து ஈஸ்ட்ல இருக்கமா இல்ல வெஸ்ட்ல இருக்கமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க உதவும். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டைம் ஜோன் அப்படிங்கிறது அதை ரெஃபரன்ஸா வச்சு தான் கால்குலேட் பண்றாங்க இல்லையா? ஆஸ் வி மூவ் டுவர்ட்ஸ் தி ஈஸ்ட் we can witness the sunrise earlier, and if we move towards the west நமக்கு வந்துட்டு சன்ரைஸ் வந்துட்டு லேட்டரா நடக்கும். ரைட், ஃபைன். இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ நாம வந்து இந்த எர்த்துடைய விதவிதமான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். பேசிக்கா ஒரு 3 மூமெண்ட் இருக்கும் எர்த்துக்கு இல்லையா? நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ரொட்டேஷன், ரெவல்யூஷன் அண்ட் ஆக்சியல் டில்ட். இப்போ இந்த 3 மூமெண்ட் அப்படிங்கறத தாண்டி இதுக்குள்ள சில சின்ன சின்ன நியூவான்சஸ் இருக்கு. ரொட்டேஷன் அப்படிங்கும்போது என்ன ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுது, ஒட்டுமொத்த எர்த்தும் ஒரே ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுதா, ரைட்? ஸோ இதெல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சிலருக்கு இது பேசிக்ஸ் மாதிரி இருக்கும், சிலர் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சதா இருக்கும், சிலருக்கு வந்து புதுசா இருக்கும். ரைட், ஸோ லெட்ஸ் see, ரைட்? ஸோ 3 பேசிக் மோஷன்ஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு பார்க்கும்போது, as we already discussed, ரொட்டேஷன், ஆக்சியல் டில்ட் அண்ட் ரெவல்யூஷன். ரைட், என்னன்னா ரொம்ப பேசிக்கா தான் இருக்கக்கூடிய கான்செப்டா இருந்தாலும் கூட யூபிஎஸ்சியில உள்ளுக்குள்ளாரே குட்டி குட்டி ட்விஸ்ட் எல்லாம் வச்சு நம்மளை குழப்பிடுவான். நம்ம ஒரு வேளை எக்கனாமில தப்பு பண்ணா கூட நமக்கு கில்ட் இருக்காது. ஆனா ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ல தப்பு வந்துட்டோம் 2 நாளைக்கு தூங்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி பேசிக்கா உங்களை தப்பு பண்ண வைக்கக்கூடிய ஏரியா தான் இது மூணுமே. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் லுக் இன்டு ரொட்டேஷன். ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்து யூ ஆல் நோ தட் ஒரு 24 மணி நேரத்துல பூமி தன்னைத்தானே சுத்தி வர்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு. ரைட், ஆர்பிட்டல் பிளேன் அப்படிங்கிறது, ஆக்சிஸ் அப்படிங்கிறது. ரைட், ஸோ ரொட்டேஷன் இஸ் நத்திங் பட் ரொட்டேஷன் அரௌண்ட் தி ஆக்சிஸ் ஆஃப் தி எர்த். வாட் யூ மீன் பை ஆக்சிஸ்? இட்ஸ் an imaginary line that passes through the center of the earth. பூமிக்கு நடுவுல நேரா ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அந்த கோடை ரெஃபரன்ஸா வச்சு அதை சுத்தி ரவுண்ட் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் ரொட்டேஷன் அப்படிங்கிறது. ரைட், ஸோ ரொட்டேஷன் மீன்ஸ் அரௌண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சஸ், தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு பேர் தான் ரொட்டேஷன். ஏன்னா இந்த நிறைய பேர் வந்து ரெவல்யூஷனும் ரொட்டேஷனும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நடுவுல சூரியனை வச்சுக்கிட்டு அதை சுத்தி வரக்கூடியது ரெவல்யூஷன். தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு பேர் வந்துட்டு என்னதுன்னா ரொட்டேஷன். தன்னைத்தானே சுத்திக்கிறது மீன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு இட்ஸ் ஓன் ஆக்சஸ். ரைட், எஸ். அண்ட் எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும்? வெஸ்ட் டு ஈஸ்ட். நேற்று தான் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? எஸ். ஸோ வெஸ்ட் டு ஈஸ்ட் அல்லது ஈஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி ஈஸ்ட் வேர்ட்ஸ் ரொட்டேட் ஆகும். அண்ட் எவ்வளவு நேரத்துல ரொட்டேட் ஆகும்? அப்ராக்சிமேட்டா 24 மணி நேரம் அப்படிம்போம். பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்த்தோம் அப்படின்னா 23 hours 56 minutes and 4 seconds. ரைட்டா? ரொம்ப ஆக்யூரேட்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆன் ஆகி 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 வருஷ கடைசியில ஒரு நாள் அப்படின்னு வந்து நிற்கும். 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 4 நாள் அப்படின்னு வந்து நிற்கும். ரைட்டா? சாரி, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாள் அப்படின்னு வந்து நிற்கும். அதை வந்து லீப் இயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எஸ். அண்ட் இந்த மாதிரியான ஈஸ்ட்வர்ட் ரொட்டேஷனை நாம பொதுவா ஒரு கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன விதமான டைரக்ஷன்? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ். அதாவது பூமியை வந்து டாப்ல இருந்து பார்க்கும்போது அது எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் அது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு சொல்லுவோம். இப்போ இந்த டைரக்ஷனை வந்து நம்ம டாப்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இட் சீம்ஸ் டு ரொட்டேட் இன் அன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். பெருவாரியா இந்த சோலார் சிஸ்டம்ல நிறைய பிளானட்ஸ் வந்து இதே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் சுத்தும். அதனால இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோகிரேட் மோஷன், ப்ரோகிரேட். அப்போ ஒரே 2 பிளானட் மட்டும் வேற டைரக்ஷன்ல சுத்தும். யார் அவங்க? வீனஸ் அண்ட் யுரேனஸ் இல்லையா? அவங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துவாங்க, அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துவாங்க. அதனால அந்த மோஷன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோகிரேட் அண்ட் ரெட்ரோகிரேட். ப்ரோகிரேட் அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன், ரெட்ரோகிரேட் அப்படிங்கிறது கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ரைட், இப்போ புதுசா ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த ரொட்டேஷன் மூலியமா நம்ம எர்த்துக்கு என்ன பயன்? என்ன பயன்? டே அண்ட் நைட் இல்லையா? பகலும் இரவும் அப்படிங்கிறது நமக்கு எதனால கிடைக்குது? ரொட்டேஷனால கிடைக்குது.
நாம எப்பயுமே சூரியனை பார்த்தபடியே இருந்தா நமக்கு மட்டும்தான் பகல் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு பின்னாடி இருக்கக்கூடியவனுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு வந்து எப்பவுமே இருட்டு தான் இருக்கும் இல்லையா? ஸோ பூமி வந்து ரொட்டேட் ஆகுறதுனால தான் நமக்கு பகலும் இரவும் கிடைக்குது. அவனுக்கும் பகலும் இரவும் கிடைக்குது. இப்போ அட் அ டைம்ல இப்ப நான் வந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது ஹாஃப் ஆஃப் மீ இஸ் விசிபிள் டு யூ இல்லையா? நீங்க தான் சன் அப்படின்னா நான் எர்த் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்னுடைய பாதி உருவம் உங்க கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பூமிக்கும். பாருங்க, இந்த பக்கம் சன் இருக்கு அப்படின்னா எர்த்துடைய பாதி தான் வெளிச்சத்துக்குள்ள இருக்கும். மீதி பாதி வந்துட்டு எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா டார்க்னஸ்க்குள்ள இருக்கும் இல்லையா? அப்போ நீங்க இதை ஃபுல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் ஒரு செமி சர்க்கிள், அந்த பக்கம் பின்னாடி உங்க கண்ணுக்கு தெரியாத பக்கம் ஒரு செமி சர்க்கிள் இல்லையா? அப்ப இதை தான் என்ன சொல்றாங்கன்னா சர்க்கிள் ஆஃப் illumination அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த சர்க்கிள் ஆஃப் illuminationல இதான் இந்த சர்க்கிள் ஆஃப் illumination அப்படிங்கிறது. இதுல ஒரு பாதி வெளிச்சமா இருக்கும், ஒரு பாதி இருட்டா இருக்கும். ஒரு எர்த்தை வந்து பெர்ஃபெக்ட் ஹாஃபா டிவைட் பண்ணும் இந்த சர்க்கிள் ஆஃப் illumination. இந்த சர்க்கிள் ஆஃப் illuminationல நீங்க எங்க இருக்கீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு பகலா இல்ல ராத்திரியா அப்படிங்கிறது தெரியும். ரைட்? இந்த பக்கம் இருந்தா பகல், இந்த பக்கம் இருந்தா நைட். சர்க்கிள் ஆஃப் illumination. இந்த சர்க்கிள் ஆஃப் illuminationல உங்களால கன்ஃபியூஸ் ஆகவே முடியாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அங்கதான் ஒரு கொஸ்டினை வைப்பான். எப்படின்னா இந்த சர்க்கிள் ஆஃப் illumination வந்து நம்மளுடைய லாட்டிடியூட்ஸ் இருக்கு இல்லையா? முக்கியமான சில லாட்டிடியூட்ஸ் இருக்கு, ஈக்குவேட்டர். அதுல எந்த லாட்டிடியூட் கூட 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நம்ம வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மத்த மோஷனையும் முடிச்சுட்டு வந்துடும். ரைட், இது புரியுது இல்லையா? சர்க்கிள் ஆஃப் illumination அப்படின்னா என்னன்னு. நெக்ஸ்ட் பார்ட் இஸ், நீங்க பார்க்கக்கூடிய இந்த ரொட்டேஷன், இதுல இருந்து உங்களுக்கு என்ன லாஜிக்கலா தோணும் அப்படின்னா ஒட்டுமொத்த பூமியும் ஒரே மாதிரியா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே தோணும். வாட் இஃப் ஐ சே தட் இந்த பூமியில ஒரு பகுதி வந்து ரொம்ப வேகமா சுத்துது, ஒரு பகுதி ரொம்ப ஸ்லோவா சுத்துது அப்படின்னு சொன்னா அதை நம்ப முடியுதா? எப்படி நம்ப முடியுது? இதை பார்த்தா உங்களுக்கு இது வேகமா சுத்துற மாதிரியும் இது ஸ்லோவா சுத்துற மாதிரியும் தெரியுதா? லாஜிக்கலா அப்படி தெரியாது இல்லையா? பட் ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னா equator has a bit faster rotational speed than the polar latitudes. இது எப்படி பாசிபிள்? யாராவது? டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்காக. ரைட். மத்தவங்க புதுசு? மத்தவங்கப்பா நீங்க பேக்ல நீங்க சொல்லுங்க. உங்களை தான் இப்ப அடிக்கடி கேள்வி கேட்க போறேன். சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும்ப்பா, நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கிறதுனால. நீங்கப்பா? இந்த பூமி வந்து சுத்துது இல்லையா? 24 மணி நேரத்துல சுத்தி வருது. ஒரு ஃபுல் ரொட்டேஷன். இதுல நான் என்ன கேட்கிறேன், போல்ஸ்ல நீங்க இருக்கீங்க. அப்போ நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ரொட்டேஷனல் ஸ்பீடும், ஒருவேளை நீங்க இப்ப ஈக்குவேட்டர்ல இருக்கீங்க, இந்த டைம்ல நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ரொட்டேஷனல் ஸ்பீடும் ஈக்குவலா இருக்குமா? வித்தியாசமா இருக்கு? இப்ப இவங்க வந்துட்டு போல்ஸ்ல இருக்காங்க. ரைட்டா? இவங்க வந்துட்டு என்னன்னா ஈக்குவேட்டர்ல இருக்காங்க. 2 பேரும் போன்ல பேசிக்கிறீங்க. நான் இவ்வளவு ஸ்பீட்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கேன், நான் இவ்வளவு ஸ்பீட்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கேன்னு. நம்ம 2 பேரும் ஒரே ஸ்பீட்ல தான் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிப்பீங்களா? இல்ல வெவ்வேறு ஸ்பீட்ல, நான் வேற ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன், நீ வேற ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன்னு பேசிப்பீங்களா? சொல்லுங்க. புரியலையா? புரியுதா? ரைட். சொல்லுங்க, சும்மா டேக் எ கெஸ். நோ இஷ்யூஸ். டிஃபரண்ட் ஸ்பீட். ஏன்? எதனால டிஃபரண்ட் ஸ்பீட் நினைக்கிறீங்க? நீங்கப்பா எதனால டிஃபரண்ட் ஸ்பீட்? ரைட், டேக் எ கெஸ். ஒன்றும் இல்லை, நீங்க தான்ப்பா. பேக்ல அவங்க யோசிக்கிறேன், அப்பா எஸ்கேப். சொல்லுங்க. தெரியலையா? ஸோ தி ஐடியா இஸ் இதுதான். இந்த பிக்சர்ல என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இந்த வீடியோல அவன் கீழே விழுகிறதுங்கிறத தாண்டி வேற என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப இத சென்டர்ல இந்த நின்று இருக்காரு இல்லையா ஒருத்தர், அவருடைய ஸ்பீடும் இந்த வெளியே ஒருத்தர் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காருல்ல, இவருடைய ஸ்பீடும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இப்ப இவங்க ஒட்டுமொத்த ஆட்களுக்கும், இந்த வெளியே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் உள்ளார இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கும் நாம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது லெட்ஸ் சே ஒரு 1 2 2 செகண்ட். 2 செகண்ட்ல ஃபுல் ரொட்டேஷன் அடிச்சு வரணும். கரெக்டா? இவன் நடுவுல இருக்கிறவன் வந்து அதே 2 செகண்ட்ல என்ன ஒரு 2 மீட்டர் தாண்டி வருவானா? ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் பாஸ் பண்ண வேண்டி இருக்குமா? அதே நேரத்துல வெளியே இருக்கிறவனை பாருங்க, அதே 2 செகண்ட் டைம்ல இன்னும் ஒரு 10 மீட்டர் தாண்ட வேண்டி இருக்குமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டைம் 2 செகண்ட் தான். ஆனா நடுவுல இருக்கிறவன் 2 மீட்டர் கிராஸ் பண்ணா போதும். ஆனா வெளியே இருக்கிறவன் அதே 2 செகண்ட்ல 10 மீட்டர் தாண்டி வரணும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டைம் 1. அப்போ உங்களுடைய ஸ்பீட் என்ன? ஸ்பீடுடைய ஃபார்முலா என்ன?
டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? அப்ப இவருடைய ஸ்பீடு 10 மீட்டர் பெர் 5 மீட்டர் பெர் செகண்ட். அவருடைய ஸ்பீடு 1 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப யாரு ஸ்பீடா ரொட்டேட் ஆகுறாங்க? இந்த வெளியே இருக்கக்கூடிய பச்சை சட்டைக்காரர். ரைட்டா? ஃபைன். இதுதான் நம்ம எர்த்லயுமே நடக்குது. நம்ம பூமியில வந்து ஈக்குவேட்டர் பகுதி வந்து ரொம்ப ரொம்ப பல்ஜியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு? போலார் ரீஜன் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. பட் இவங்க 2 ரீஜனுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது 24 ஹவர்ஸ். 24 மணி நேரத்துல ஒரு ஃபுல் ரொட்டேஷன் தானே. அப்போ ஈக்குவேட்டர் வந்துட்டு என்னன்னா கிட்டத்தட்ட 40,000க்கு மேல கிலோமீட்டர் வந்துட்டு என்னன்னா 24 மணி நேரத்துல சுத்தி வரணும். பட் மேல இருக்கக்கூடிய போல்ஸ் கம்மியான டிஸ்டன்ஸா சுத்தினா போதும். அதனாலதான் the speed of rotation at equator is much higher than the speed of rotation at the poles. ரைட்டா? நோட் பண்ணிக்கோங்க. லுக் ஹியர். இது சும்மா ஒரு இல்லுஸ்ட்ரேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ஸ்பீட் வந்து 1675 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஈக்குவேட்டருடைய ஸ்பீட். So differential speeds at equator and poles. ரொட்டேஷனல் ஸ்பீடுமாங்க, ரொட்டேஷனல் வெலாசிட்டிமாங்க, எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். Right? So rotation at equator is much faster than rotational speed at poles. எழுதிட்டீங்களா? நோட் பண்ணுங்க. Right. Hope you have completed.